வணக்கம். இன்று அறிவுடைமை அதிகாரத்தின் 6வது திருக்குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். அறிவுடைமை என்று வள்ளுவர் அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார். அந்த அறிவு என்பது என்ன? உண்மையான அறிவு. அது என்ன உண்மையான அறிவு? அப்போ பொய் அறிவுன்னு ஒன்று இருக்குதா என்ன? கிடையாது. உண்மையான அறிவு என்பது இடத்திற்கு ஏற்றாற்போல், மக்களுக்கு ஏற்றாற்போல், காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு செயல்படுகிறோம், இதனை சார்ந்தது தான் அறிவு இல்லையா? எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன விபத்துன்னு வச்சுக்கோங்க, ஓடோடி போய் உதவி செய்ய வேண்டும். அடிப்பட்டவங்க அழுகுறாங்கன்னு நாமளும் கூட உட்காந்து அழுவக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் அறிவு. அது அந்த இடத்திற்கு தகுந்த அறிவு என்பது. ஒரு குழந்தை இருக்குது, அடம் பிடிக்குது, அதுக்கிட்ட நம்ம என்ன பேசுவோம்? உடனே அதை சமாதானப்படுத்த பார்ப்போம். இல்லைன்னா அது எதற்காக அழுகிறது என்ற காரணத்தை நாம் அறிய முற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுவோம் இல்லையா? சரி, ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுகிறோம். அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? த ரிசப்டிவ்னஸ், எந்த அளவுக்கு அவர்கள் கேட்பார்கள் நாம் சொல்லுவதை? நாம் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் பார்க்கணும். நான் எனக்கு தெரியும் அப்படின்னு 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாரும் ஒன்று கலைஞ்சு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா தூங்கி விழுவாங்க. நாம் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த இடத்தில் மக்களின் தன்மை அறிந்து, பல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பெரிய கூட்டத்தின் தன்மையினை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் நமது சொற்களை சரியான அளவில், சரியான சொற்களை கொண்டு பேசிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கு மணிக்கணக்காக பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அந்த அறிவு இடத்திற்கு தகுந்தாற்போல், காலத்திற்கு தகுந்தாற்போல், கேட்பவர்களுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு சமயமும் மாறுபடுகிறது இல்லையா? இதைத்தான் உண்மையான அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறளை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். எவ்வது உறைவது உலகம், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகில் மிகச்சிறந்த பண்பாளர்கள், கல்வியாளர்கள், அறிவாளர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சான்றோர் பெருமக்கள். இந்த மக்கள் தம்முடைய வாழ்க்கையை எந்த வழியில் வாழ்ந்து சாதித்து சாதனையாளர்களாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தார்களோ, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அடியொற்றி நாமும் அதைப்போல் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் நமக்கும் என்ன கிடைக்கும்? நல்ல பேர் கிடைக்கும். நாமும் நல்ல வழியில்தான் செல்லுகிறோம். நம்மை யாரும் தூற்ற மாட்டார்கள், ஏச மாட்டார்கள். நம்மை அனைவருமே ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் பார்ப்பார்கள். யாரும் நம்மளை கொண்டாட வேண்டாம். ஆனால் இவர்கள் அறிவு சார்ந்த பெருமக்கள், மிகச் சரியாகத்தான் தம்முடைய சொற்களையும் செயல்களையும் செய்வார்கள் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நம்முடைய சான்றோர் பெருமக்கள், மூதாதையர்கள், அறிஞர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாதையில் நாமும் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தலே உலகில் மிகச்சிறந்த அறிவாக கருதப்படுகிறது என்று இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.